அர்ச்சுனா எங்கே என்னத்தை பேசுவேன் என்று அவருக்கே தெரியாது. அடுத்த நிமிஷம் அவர் மறந்து விடுவார். அடுத்த நிமிஷம் அவர் அதை பேசுவார். அவருடைய வாயிலே வருகின்ற வார்த்தைகள் வெறும் துர்நாற்றமாக வருவது. அது இப்பொழுதல்ல. ஒரு விடயம் மற்றும் அவர் கையிலே ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே கக்குவது. குடும்பாவி எரித்தது எப்படி தவறு என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதே மாதிரி அர்ச்சுனா பேசிய பேச்சும் தவறு. முதலிலே அர்ச்சுனா நாகரிகத்தை படித்தாரா என்பது எங்களுடைய கேள்வி. அதை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் அவருக்கு அடுத்த வாழ்வு, இல்லையேல் அவருக்கு அவருடைய அஸ்தமனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அர்ச்சுனா தேவை, தமிழர்களுக்கு தேவை. ஆனால் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையம் சரி, இது ஒரு கிளிநொச்சி தொடர்பான செய்தியாக இருக்கிறது. அர்ச்சுனா தொடர்பான செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கொடும்பாவி எரித்த விடயம். அர்ச்சுனாவினுடைய கொடும்பாவியையும் சேர்த்து இன்னும் இருவருடைய கொடும்பாவியை சேர்த்து எரித்திருக்கிறார்கள் கிளிநொச்சியிலே கமக்கார அமைப்பினர். அதற்கு அவர்கள் கூறிய காரணம், அதற்கு முன்னதாக நடைபெற்ற டிசிசி அமர்விலே அர்ச்சுனா அவர்கள் அந்த கமக்கார அந்த சபையினரை, அதாவது கமக்கார குழுவினரை, அந்த கமக்கார அந்த அமைப்பை அவர்கள் உதாசீனம் செய்ததாகவும் அவர்களை பேச விடாமல் தடுத்ததாகவும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் என்ற போல அவர்களை இழிவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது அவர்கள் கூறுகிற ஒரு குற்றச்சாட்டு. சரி, அவர்களுடைய குற்றச்சாட்டு சரி தவறு தாண்டி அதன் பின்னால் யார் இருந்திருக்கிறார்கள் என்று ஒரு புறம் நாங்கள் இருந்து பார்க்கின்ற பொழுது, இந்த கொடும்பாவியை எரிப்பதற்கு தூண்டியவர்கள் ஒரு சில கிளிநொச்சியிலே இருக்கின்ற அர்ச்சுனாவுக்கும் எதிராக செயல்படுகின்ற, அர்ச்சுனா அடிக்கடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உதாசீனமாகவும் கள்ளன் என்றும் பல விடயங்களில் அவர் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார், விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் என்ற போர்வையிலே அவருடைய பின்னணியில் தான் இந்த கொடும்பாவி எரிக்கப்பட்டது என்று அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இது தாங்களாக இந்த கமக்கார குழுவினர் கூறவில்லை. அதற்காக அர்ச்சுனா கூறிய விடயங்கள் சரி என்று யாருமே வாதாட முடியாது. அர்ச்சுனா, உங்களுக்கே தெரியும், அர்ச்சுனா எங்கே என்னத்தை பேசுவேன் என்று அவருக்கே தெரியாது. அடுத்த நிமிஷம் அவர் மறந்து விடுவார். அடுத்த நிமிஷம் அவர் அதை பேசுவார். அவருடைய வாயிலே வருகின்ற வார்த்தைகள் வெறும் துர்நாற்றமாக வருவது. அது இப்பொழுதல்ல. ஒரு விடயம் மற்றும் அவர் கையிலே ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே கக்குவது. அடுத்து அவர் பேசுகின்ற பேச்சுக்கள், உதாரணத்துக்கு ஒருவர் சரியோ தவறோ அவரை எதிர்த்தால் அவரை அடிமட்டத்தில் கொண்டு போய் உள்ளது இல்லாதது எல்லா குப்பைகளையும் அவர் மீது திணித்து கொளுத்தி விடுவார். அவர் திரும்பி எழும்பி உயர்த்து வராத அளவிற்கு வார்த்தையால் கொளுத்தி விடுவார். இது இப்ப வழக்கமாக அவர் ஸ்ரீதரன் அவர்களாக இருக்கட்டும், கஜேந்திரகுமாரை பற்றியாக இருக்கட்டும், அப்படி தன்னை எதிர்க்கின்ற ஒருவராக இருந்தாலும், ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவரையும் அவர் செய்து கொண்டு வருகின்ற ஒரு யுத்தி. அவர் தன்னை எதிர்க்கக்கூடாது, தன்னை தட்டி கேட்கக்கூடாது என்று அவர் செய்கின்ற ஒரு யுத்தி. அது ஒரு புறம் இருக்கு. அவர் அந்த கொடும்பாவி இருக்கப்பட்ட விடயத்தில் கிளிநொச்சியிலே அனைத்து மக்களும் ஆதரவா என்று பார்த்தால் நிச்சயமாக அது ஆதரவு அல்ல. அதை பேச வேண்டிய முறையில் பேசியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வழியிலே அதை கையாண்டிருக்கலாம் என்று கூட கூறுகிறார்கள். இது தேவையில்லாமல் அவருடைய கொடும்பாவியை எரித்தால் நிச்சயமாக யாருக்கும் ஆத்திரம் வரத்தான் செய்யும். அதுவும் அர்ச்சுனாவினுடைய கொடும்பாவியை எரித்தால் அவர் ஆத்திரக்காரனுக்கு அப்பல். அதனால் அவர் பேசிய வார்த்தைகளை நாங்கள் இங்கே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதற்கு ஆதரவு செலுத்த முடியாது. அது தவறான விடயம். கொடும்பாவி எரித்தது எப்படி தவறு என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதே மாதிரி அர்ச்சுனா பேசிய பேச்சும் தவறு. அதே வேளையிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பாக அர்ச்சுனாவினுடைய பக்கத்தில் நிற்காமல் பொதுவாக பார்க்கின்ற பொழுது, அர்ச்சுனா அவர்கள் பாவித்த வார்த்தைகள், 80% தோட்டக்காட்டார்கள், மலையகத்திலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே இருக்கின்றவர்களில் 75% சாவகச்சேரி, மீசாலை, தென்மராட்சி, வடமராட்சி, தீவு பகுதி, மண்டதீவு, இப்படி பலர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அர்ச்சுனாவுக்கு தெரியாத விடயமா? தெரியும். இருந்தும் அவர் அதனை பலர் 83ஆம் ஆண்டு கலவரத்திலே மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்து அகதிகளாக வந்தவர்கள் என்ற காரணத்தினால்
அவர் கூறியிருக்கிறார். நிச்சயமாக கிளிநொச்சி பூங்கா, விடுதலை புலிகள் இருந்த சந்திரன் உட்பட, பால்ராஜ் உட்பட மற்றும் பலர் அவர்கள் மக்களுக்காக போராடியவர்களும் அவர்கள்தான். இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை பாவித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்ததாக, படித்தவர்கள், படிப்பிக்கின்றவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் பெற வேண்டும் என்ற அர்ஜுனாவினுடைய தலைக்கணம் பிடித்த ஒரு வார்த்தை. முதலிலே அர்ஜுனா நாகரிகத்தை படித்தாரா என்பது எங்களுடைய கேள்வி. அதை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் அவருக்கு அடுத்த வாழ்வு, இல்லையேல் அவருக்கு அவருடைய அஸ்தமனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அதை விட அடுத்ததாக கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் இருந்தான் வைத்தியர்கள் வர வேண்டும். சத்தியமூர்த்தி என்பவன் யார்? கடைசி வேளையிலே அவர்கள் சரி தவறு ஊழல்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி யுத்தத்திலே வன்னியிலே நின்று பல உயிர்களை காப்பாற்றியதும் சத்திர சிகிச்சை செய்ததும் எத்தனையோ விடயங்களை செய்ததும் சத்தியமூர்த்தி குழு. சத்தியமூர்த்தி யார்? மலையகத்தை பிறப்பிடமாக கொண்ட கிளிநொச்சியிலே இருந்து இந்து மகா வித்தியாலயத்திலே படித்து ஒரு வைத்தியனாக யாழ்ப்பாணத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு முடியில்லாத ஒரு வைத்திய அரசன். சத்தியமூர்த்தி மீது எமக்கும் பல விமர்சனங்கள் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. இருந்தாலும் கூட இப்படியான பலர் கிளிநொச்சியிலே இருந்து போய் யாழ்ப்பாணத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே கிளிநொச்சி அல்லது ஈழம் என்று ஒன்று இருக்கிறது இருந்தது அல்லது போராடினார்கள் என்பதற்கு சாட்சியாக எத்தனையோ மலையகத்து நண்பர்கள், போராளிகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இவருக்கு தெரியவில்லையா? சரி, அதை தாண்டி அவர் பாவித்த அந்த வார்த்தைகள், பிரதேச வார்த்தைகள், படிப்பறிவு வார்த்தைகள். படிப்பு என்றால் என்ன? ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் படிப்பு. உமக்கு ஒழுக்கமும் இல்லை, நாகரிகமும் இல்லை, இல்லாமல் எப்படி படிப்பறிவு உள்ளவன் என்று கூற முடியும்? அதாவது ஒரு பல் வைத்தியனாக இருந்தவரை சுமந்திரனுடைய போட்ட பிச்சையினால் இவர் ஒரு வைத்தியராக ஆகினார் என்று கூறப்படுகிறது. அவரே சுமந்திரன் தனக்கு அதாவது இன்டிரெக்டாக, அதாவது மறைமுகமாக உதவி செய்தார் என்று கூறப்படுது. இந்த வகையிலே அர்ச்சுனா அவர்கள் எங்கேயுமே இந்த பிரதேச வேறுபாடுகள், இப்படி மக்களை அழுத்துகின்ற வேலைகளை அவர் விட்டால் மாத்திரம்தான் அவருக்கு வாழ்வு. இப்பொழுது அவருக்கு இந்த பிரதேச வேறுபாட்டால் இவருக்கு மலையக மக்கள் முன்பே சந்திரசேகர் அவர்களை பேசியதிலிருந்து அவர் மீது வெறுப்பிருக்கிறார்கள். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்க்க போனாலும் இவரும் மலையகத்தை சேர்ந்த ஒரு அடி பரம்பரை இருப்பவராக காட்டிக்கொள்ள முனைகிறார். அதே வேளையிலே பல விடயங்களை நாங்கள் பேச முடியும். ஆனால் அவர் அநாகரிகமாக பேசியதால் நாங்கள் அதை அநாகரிகமாக பேச முடியாது. அந்த அவருடைய தகமைக்கு இறங்கி வருகின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் அதனை கவனித்துக் கொள்வார்கள். தயவு செய்து இந்த பிரதேச வேறுபாடுகளை விட்டுவிட்டு அவர் சரியாக செல்வாராக இருந்தால் உண்மையிலே ஒரு துடிதுடுப்பான இளைஞன், ஒரு மனிதர் என்பதற்கு இணங்க சில வேளைகளில் யதார்த்தமான விஷயங்களை பேசுகிறார். பாராளுமன்றத்தை நடுங்க வைத்திருக்கிறார். இவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பிற்பாடு தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆதரவு. ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை அளந்து பேச வேண்டும். அப்படி இல்லையே ஒவ்வொரு ஊடகங்களும் காரி உமிழ்வார்கள். ஊடகங்கள் மாத்திரமல்ல, பொதுமக்களும் காரி உமிழ்வார்கள். இவர் வெளியே செல்லாத அளவிற்கு தேவையற்ற விடயங்களால், தேவையற்ற திராவிடங்களால், அதாவது தேவையற்ற அசுத்தங்களால் இவரை குளிக்க வார்த்து விடுவார்கள். இவர் அதிலே அவதானமாக இருத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எங்களுக்கு அர்ச்சுனா தேவை, தமிழர்களுக்கு தேவை. ஆனால் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. இருந்தாலும் கூட அவர் தன்னை மாற்றி சில விடயங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். சில விடயங்களை கடந்து செல்ல வேண்டும். சில விடயங்கள் தவறு என்று ஒரு தரம் தவறு விட்டால் அதை திருப்பி பிரயோகிக்க கூடாது. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவர் மீது காரை துப்பினால் அவர்கள் திருப்பி பேச மாட்டார்கள் என்று அவர்களை இல்லாத பொல்லாத குற்றங்களை எல்லாம் சுமத்தி இவர் பேசுவது தவறான விடயம். கிளிநொச்சி மக்கள் படிப்பறிவது இல்லாதவர்கள் அல்ல, படிப்பு அறிவு அற்றவர்கள் அல்ல. கிளிநொச்சியிலே இருக்கின்றவர்கள் வெறும் மலையக மக்கள் மாத்திரமல்ல. மலையக மக்கள் என்றால் மக்கள் இல்லை என்பதும் அல்ல. மலையக மக்களும் தமிழர்கள் தான்.
அவர்கள் இந்திய பரம்பரையாக இருக்கட்டும், அவர் எத்தனையோ அதிபர்களாக, எத்தனையோ வைத்தியர்களாக, எத்தனையோ போராளிகளாக, மாவீரர்களாக எத்தனையோ பேர் கிளிநொச்சியிலே இருந்தவர்கள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கிளிநொச்சியில் போய் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இது அர்ச்சுனாவுக்கு எதிரானதோ அல்லது ஆதரவாகவோ இல்லை. ஆனால் அதே வேளையிலே இவர் கதைத்ததும் தவறான விடயம், அதே வேளையிலே இந்த கொடும்பாவி எரித்ததும் தவறான விடயம். அது அணுக வேண்டிய அணுகுமுறையில் அணுகியிருக்க முடியும். ஆனால் அந்த கொடும்பாவி எரிப்புக்கு பின்னால் வேறு தூண்டல்கள் இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. அதை அவர் ஆராய்ந்து அவர்களை இவர் ஏதோ ஒரு வழியிலே நாணயமாக, ஒரு நாகரிகமாக அவர்களை தண்டித்திருக்கலாம். அதை அவர் செய்யலாம், இனிமேலும் செய்யலாம். அதை அவர் ஆராய்ந்து யாரின் பின்னணியில் இது நடைபெற்றது என்று பார்த்து அவர்களை பற்றி பேசலாமே தவிர, பொத்து மொத்தமாக இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்று வெளிநாடுகளிலே வந்து தேவையற்ற பேரை எடுத்துக்கொண்டு போனது போல அவர் கிளிநொச்சி மக்களை சீண்டி பார்த்திருக்கிறார். ஆனால் இன்னொரு தடவை கிளிநொச்சி மக்களை சீண்ட முனைந்தால் அவர் கிளிநொச்சியிலேயே காலடி வைக்காத அளவிற்கு சட்டம் வேலை செய்யும். அதற்கான பல ஆதாரங்களை பலர் வைத்திருக்கிறார்கள். இவர் தொடர்பான ஆதாரங்களை தயவு செய்து அர்ச்சுனா அவர்கள் தன்னை மாற்றி உண்மையிலே நாட்டுக்கு தேவையான, இளைஞர்களுக்கு தேவையான ஒருவனாக மாற வேண்டும் என்பதுதான் லங்கா4 ஊடகத்தினுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.